நோத்தர்தாம் பேராலயத்தின் முள்முடி. வரலாறும் விந்தையும். பாரிஸ் நகரின் நடுவே சேன் நதியின் ஓரமாக நிற்கும் நோத்தர்தாம் பேராலயம் உலகின் மிக முக்கியமான கிறிஸ்தவ கட்டிடங்களுள் ஒன்று. இந்த ஆலயத்தின் பொக்கிஷ அறையில் பாதுகாக்கப்பட்டு வரும் புனிதப் பொருட்களில் மிக முக்கியமானது இயேசு கிறிஸ்துவின் முள்முடி எனப்படும் அரிய தொன்மையான பொருள். இது வெறும் ஒரு பழமையான பொருள் அல்ல, பல நூற்றாண்டுகளாக பேரரசர்களையும் அரசர்களையும் புரட்சிகளையும் தீ விபத்தையும் கடந்து இன்றும் உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு வரலாற்றுச் சின்னம். இன்று நாம் இந்த முள்முடியின் தொடக்கம் முதல் அது கடந்து வந்த பயணம், 2019இல் நடந்த பேரிடர் மற்றும் அது மீண்டும் பேராலயத்திற்கு திரும்பிய தருணம் வரை அனைத்தையும் விரிவாகப் பார்க்கப் போகிறோம். விவிலியத் தொடர்பு. விவிலியத்தின் மத்தேயு, மார்க் மற்றும் யோவான் நற்செய்தி நூல்களின்படி இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ரோமானிய படைவீரர்கள் அவரை ஏளனம் செய்யும் விதமாக முள்ளுள்ள கிளைகளால் ஆன ஒரு முடியைப் பின்னி அவர் தலையில் வைத்தனர். யூதர்களின் அரசன் என்று அவரை கேலி செய்யும் நோக்கத்துடன் இது செய்யப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்த அவமானத்தின் அடையாளமே இயேசுவின் துன்பத்தையும் தியாகத்தையும் குறிக்கும் புனிதமான சின்னமாக மாறியது. அந்த முள்முடியே பிற்காலத்தில் உலகறிந்த ஒரு புனிதப் பொருளாக மதிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பகால வரலாறு. எருசலேமிலிருந்து கான்ஸ்டாண்டினோபில் வரை. இந்த முள்முடி பற்றிய குறிப்புகள் 4ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எருசலேமுக்குச் சென்ற யாத்ரிகர்களின் பதிவுகளில் காணப்படுகின்றன. அக்காலத்தில் இந்த பொருள் எருசலேமில் பாதுகாக்கப்பட்டு பக்தர்களால் வணங்கப்பட்டு வந்தது. பின்னர் 7ஆம் நூற்றாண்டுக்கும் 10ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில் படையெடுப்புகளிலிருந்தும் கொள்ளையிலிருந்தும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த புனிதப் பொருள் பைசாந்தியப் பேரரசின் தலைநகரான கான்ஸ்டாண்டினோபிளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு பல நூற்றாண்டுகளாக பேரரசர்களின் அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. மன்னன் லூயி 9ஆமன் பிரான்சுக்கு வருகை. 13ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டாண்டினோபிளின் லத்தீன் பேரரசர் 2ஆம் பால்டுவின் கடும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தார். அவருக்கு பணம் தேவைப்பட்டதால் இந்த புனித முள்முடியை பிரான்ஸ் நாட்டு அரசர் 9ஆம் லூயிக்கு விற்க முன்வந்தார். 1238ஆம் ஆண்டு ஏறத்தாழ 1,35,000 லிவர்ஸ் என்ற பெரும் தொகைக்கு, அது அன்றைய பிரான்சின் வருடாந்திர செலவினத்தில் இந்த ஒப்பந்தம் நிறைவேறியது. இது எவ்வளவு பெரிய தொகை என்பதைக் கவனித்தால், ஒரு அரசன் ஒரு புனிதப் பொருளுக்காக தன் நாட்டின் பொக்கிஷத்தில் பாதியை செலவழிக்க தயாராக இருந்திருக்கிறான் என்பது அந்த காலத்தில் மதத்திற்கும் அரசியலுக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பை காட்டுகிறது. 1239ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி இந்த புனித பொருள் பாரிஸ் நகரை வந்தடைந்தது. அன்று நடந்தது வெறும் சாதாரண வரவேற்பு அல்ல. அரசர் லூயி தன் அரச உடையை கடத்திவிட்டு ஒரு எளிய அங்கியை மட்டும் அணிந்து வெறும் காலுடன் தானே அந்த முள்முடியை தூக்கிக் கொண்டு நோத்தர்தாம் பேராலயம் வரை ஊர்வலமாக நடந்து சென்றார். ஒரு அரசன் தன் அரச கம்பீரத்தை விட்டு பக்தியுடன் தரையில் நடந்த அந்த காட்சி அந்தக் காலத்து மக்கள் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. செயின்ட் ஷபெல், முள்முடிக்கென கட்டப்பட்ட தேவாலயம். இந்த புனிதப் பொருளுக்கு தகுந்த மரியாதை அளிக்க வேண்டும் என்று நினைத்த லூயி மன்னன் பாரிசின் இலெதெலாசிதே தீவில் சென்தே சாப்பெல் என்னும் அற்புதமான கோதிக்பாணி தேவாலயத்தைக் கட்டினான். 1113 காட்சிகளை சித்தரிக்கும் வண்ணக் கண்ணாடி ஜன்னல்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த தேவாலயம் முள்முடியையும் மற்ற பேரார்வப் பொருள்களையும் சிலுவையின் ஒரு துண்டு, ஒரு ஆணி போன்றவை பாதுகாக்கும் நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டது. 500 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த முள்முடி செயின்ட் ஷபெலில்தான் பாதுகாக்கப்பட்டு வந்தது. பிரெஞ்சு புரட்சி. ஆபத்தான காலகட்டம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த பிரெஞ்சு புரட்சி மத நம்பிக்கைகளுக்கும் தேவாலயங்களுக்கும் எதிரான ஒரு பெரும் அலையை உருவாக்கியது. பல தேவாலயங்களின் தங்கப் பொருட்களும் நகைப்பேழைகளும் உருக்கப்பட்டு அரசுக்கு பயன்படுத்தப்பட்டன. இந்த கொந்தளிப்பான காலகட்டத்தில் முள்முடி பாதுகாப்பாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அது அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டு ஆப்பே ஆஃப் செயின்ட் டெனிஸ் என்ற இடத்திலும் பின்னர் தேசிய நூலகத்திலும் சிறிது காலம் பாதுகாக்கப்பட்டது. நெப்போலியன் மற்றும் நோத்தர்தாம் திரும்புதல். 1801ஆம் ஆண்டு நெப்போலியன் போனபார்ட்டும் திருத்தந்தை 7ஆம் பயசும் கையெழுத்திட்ட கான்கார்டேட் என்ற ஒப்பந்தத்தைத் தொடர்ந்து திருச்சபைக்கும் பிரெஞ்சு அரசுக்கும் இடையிலான உறவு மீண்டும் சீரமைக்கப்பட்டது. இதன் விளைவாக
1806 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முள்முடி பாரிஸின் ஆர்ச்பிஷப்பிடம் ஒப்படைக்கப்பட்டு நோத்தர்தாம் பேராலயத்தின் பொக்கிஷ அறையில் வைக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இடையில் நடந்த ஒரு பெரும் தீ விபத்தைத் தவிர இந்த புனிதப் பொருள் நோத்தர்தாமிலேயே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஜெருசலேமின் புனித கல்லறை நைட்டுகள் அமைப்பினர் நைட்ஸ் ஆஃப் த ஹோலி செப்புல்ச்சரே இதன் பாதுகாப்பு பொறுப்பை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். இது எப்படி இருக்கிறது? பலரும் நினைப்பது போல இன்று நாம் காணும் முள்முடியில் உண்மையான முட்கள் இல்லை என்பது ஒரு சுவாரஸ்யமான உண்மை. காலப்போக்கில் தனிப்பட்ட முட்கள் பல அரசர்களுக்கும் தேவாலயங்களுக்கும் பரிசாக கொடுக்கப்பட்டு உலகெங்கும் பரவிவிட்டன. இன்று நோத்தர்தாமில் உள்ளது நாணல் தண்டுகளால் பின்னப்பட்ட ஒரு வட்ட வடிவமுடி மட்டுமே. அதைச் சுற்றி பொன் மற்றும் படிகக் குழாய் ஒன்று வைக்கப்பட்டு அதை மேலும் பாதுகாக்கிறது. இருந்தபோதிலும் இது கிறிஸ்தவ உலகில் மிக உயர்வாக மதிக்கப்படும் ஒரு புனிதப் பொருளாகவே தொடர்கிறது. 2019 தீ விபத்து உலகை உலுக்கிய நிகழ்வு. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி நோத்தர்தாம் பேராலயத்தில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 850 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடத்தின் மரக்கூரையும் புகழ்பெற்ற உச்சிக்கோபுரமும் இந்த தீயில் அழிந்தன. உலகம் முழுவதும் மக்கள் தொலைக்காட்சிகளிலும் இணையத்திலும் இந்த கட்டிடம் எரிவதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் இந்த பேரிடரின் நடுவே ஒரு மனித வீரக்கதை நடந்தது. பாதிரியார் ஜீன்மார்க் ஃபோர்னியர் என்பவர் தீயின் நடுவே எந்த பயமும் இன்றி பேராலயத்திற்குள் ஓடிச் சென்று முள்முடியையும் மற்ற புனிதப் பொருட்களையும் காப்பாற்றினார். தீயணைப்புப் படையினரும் காவல்துறையினரும் ஒரு மனிதத் தொடர் ஹியூமன் செயின் அமைத்து காற்றுப் புகாத கண்ணாடிப் பெட்டியை உடைத்து விரைவாக அதனை வெளியே எடுத்துச் சென்றனர். முதலில் இது பாரிஸ் நகர மன்றத்திற்கும் சிட்டி ஹால், பின்னர் பாதுகாப்பாக பரிசோதனைக்காக லூவ்ர் அருங்காட்சியகத்திற்கும் லூவ்ரே மியூசியம் கொண்டு செல்லப்பட்டது. அந்த தீயின் நடுவே மக்கள் நினைத்தது போலவே 3 பிரம்மாண்டமான ரோஜா ஜன்னல்களும் ரோஸ் விண்டோஸ் மற்றும் 8,000,000க்கும் மேற்பட்ட குழாய்களைக் கொண்ட பிரம்மாண்டமான இசைக்கருவியும் ஆர்கன் அதிசயமாக தப்பின. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் தேசத்திற்கு உரையாற்றும் போது 5 ஆண்டுகளுக்குள் இந்த பேராலயத்தை மீண்டும் கட்டி முடிப்பதாக உறுதியளித்தார். இது பலருக்கும் சாத்தியமற்றது போலத் தோன்றினாலும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களின் அயராத உழைப்பால் அது நிறைவேறியது. லூவ்ரிலிருந்து மீண்டும் நோத்தர்தாமுக்கு பேராலயம் புனரமைக்கப்படும் காலம் முழுவதும் முள்முடி லூவ்ர் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்வாக இந்த புனிதப் பொருள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட நோத்தர்தாம் பேராலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட எக்வெஸ்ட்ரியன் ஆர்டர் ஆஃப் த ஹோலி செப்புல்ச்சரே என்னும் நைட்டுகள் அமைப்பினர் கலந்து கொண்ட ஒரு பெரும் ஊர்வலம் நடத்தப்பட்டது. முழு அங்கீகார உடையில் ஒரு நைட் அந்த முள்முடியை கையில் ஏந்தி லூவ்ரிலிருந்து நோத்தர்தாம் வரை நடந்து சென்றார். பாரிஸ் ஆர்ச்பிஷப் லாரண்ட் உல்ரிக் இந்த வரவேற்பு நிகழ்வுக்குத் தலைமை தாங்கினார். பழைய 1806ஆம் ஆண்டு பொருள் பேழைக்குப் பதிலாக புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் பேழையில் இப்போது முள்முடி வைக்கப்பட்டுள்ளது. இது சில்வேன் டபிசன் என்ற வடிவமைப்பாளரால் உருவாக்கப்பட்ட புதிய பீடத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. பளிங்கு மற்றும் தேவதாரு மரத்தால் ஆன இந்த பொருள் பேழை பொன் தகடு பூசப்பட்ட வெண்கல முட்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்த புனிதப் பொருளின் பைசாந்திய வரலாற்றை நினைவூட்டுகிறது. இன்று மக்கள் எப்படி இதை பார்க்கலாம்? நீண்ட காலமாக முள்முடி ஈஸ்டர் காலத்திலும் மாத முதல் வெள்ளிக்கிழமையிலும் நோன்பு காலத்து வெள்ளிக்கிழமைகளிலும் மட்டுமே பொதுக்காட்சிக்கு வைக்கப்பட்டு வந்தது. ஆனால் பேராலயம் மீண்டும் திறக்கப்பட்டதற்குப் பிறகு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புனிதப் பொருள் பொது வழிபாட்டிற்காக காட்சிப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்த வழக்கத்தை விட அதிக அளவில் மக்களுக்கு இந்த புனிதப் பொருளை நேரடியாகக் காண்பதற்கான வாய்ப்பை அளிக்கிறது. சுவாரஸ்யமான சில உண்மைகள். இந்த முள்முடி நூற்றாண்டில் 3 முறை மட்டுமே சிறப்பு நிகழ்வுகளாக பொதுக்காட்சிக்கு வைக்கப்பட்டதாக பதிவுகள் கூறுகின்றன. 1939இல் 2ஆம் உலகப் போருக்கு முன், 1997இல் மற்றும் 2014இல் லூயி மன்னனின் பிறந்த நாள் நினைவாக.
ஒரு அரசன் ஒரு புனிதப் பொருளுக்காக தன் நாட்டின் பொருளாதார பலத்தில் பாதியை செலவழித்தது மனித வரலாற்றில் நம்பிக்கை எந்த அளவிற்கு அரசியல் மற்றும் பொருளாதார முடிவுகளை பாதிக்கக்கூடும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். மேலும் 850 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டிடம் தீயில் எரிந்தாலும் அதற்குள் இருந்த ஒரு எளிய நாணல் முடி மனித சங்கிலி ஒன்றின் மூலம் காப்பாற்றப்பட்டது என்பது பொருள் மதிப்புக்கும் மேலான உணர்வுபூர்வ ஆன்மீக மதிப்பை மனிதர்கள் எப்படி புனிதப் பொருட்களுக்கு அளிக்கிறார்கள் என்பதைக் காட்டுகிறது. இன்று புதுப்பிக்கப்பட்ட நோத்தர்தாம் பேராலயத்தில் ஒரு புதிய பொருள் பேழையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த புனிதப் பொருளை காணும் வாய்ப்பு உலகெங்கிலும் இருந்து வரும் பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் கிடைத்து வருகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இது போன்ற வரலாற்று மற்றும் கலாச்சார தலைப்புகள் குறித்த மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை பின்தொடர்ந்து இதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் தெரிவிக்கவும்.